Miss Tamil Nadu Trans Queen Kayal. என்னோட பேர் கயல். ஐ எம் டிரான்ஸ் உமன். இப்போது மாடலிங்கும் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் தென் மூவிஸில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சென்னை வந்து இன்னுமே நல்லா நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து லைக் ஆக்ட்ரஸ் வாணி கோச்சன் ரொம்ப அச்சீவ் பண்ண விஷயங்கள் வந்து எனக்கு இப்போ வந்து மூவிஸில் டான்ஸில் சொல்லியிருக்காங்க. நம்ம பப்ளிக்கும் வந்து மீடியாவில் காட்டுறது இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களாம் வந்து ரொம்ப என்னோட பேர் கயல். ஐ எம் டிரான்ஸ் உமன் அண்ட் ஐ எம் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட். இப்போது மாடலிங்கும் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் தென் மூவிஸில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து மீடியா ஃபீல்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஃபேமிலியில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஆக்சுவலி. ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் என்னோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிறது. நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது எனக்கு. ஸோ அப்புறம் வளரும்போது அந்த மெச்சூரிட்டி லெவல் வரும்போது நான் அது ரிலேட்டடாக நிறைய சர்ச் பண்ணேன். தென் டாக்டர் போய் பார்க்கும்போது அப்போ நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நிறையா மீடியாவில் பார்த்தீங்கன்னா டிவி நியூஸ் பேப்பர்ஸில் பார்க்கும்போது டிரான்ஸ் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக தான் இருந்தது. நான் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ஏஜில் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணேன், ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து நல்லா படிக்கணும், படித்து நல்லா நமக்கு பிடிச்ச ஒரு கெரியரில் நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்கணுன்றதை வந்து நான் அப்போவே டிசைட் பண்ணேன். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கூல் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணேன். தென் காலேஜ் முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்காக பியூட்டியில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டில். ஸோ அப்போ தான் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் நம்மளோட கெரியர் வந்து எப்படி நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ ஜென்ரலாக நான் தான் சொன்னேன் நம்மக்கிட்ட பியூட்டியில் வந்து எனக்கு ஜென்ரலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் அப்போ வந்து நான் போயிட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சலூனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பியூட்டிஷியன் அப்புறம் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிது. அப்புறம் மேக்கப் கற்றுக்கணும்னு ஒரு ரொம்ப ஆசை இருந்தது எனக்கு. ஸோ அப்புறம் சென்னைக்கு வந்தேன். சென்னை வந்து ஒரு 3 years ஆகுது மேக்கப் கற்றுக்கிறதுக்காக சென்னை வந்து இங்கே வந்துட்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா லாக்மி அகாடமி அண்ணா நகரில் வந்து நான் கோர்ஸ் முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து அந்த மீடியா ஃபீல்டில் போயிட்டு எனக்கு செலிப்ரிட்டிஸ்க்கு மேக்கப் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சலூனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு மேக்கப் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சீனியர் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க சினி ஃபீல்டில். இப்போ அவங்க கூட போய் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒர்க் பண்ணி நல்ல ஒரு நாலேஜ் எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் இப்போ இண்டிவிஜுவலாகவே நான் ப்ரைடல் மேக்கப் அண்ட் ஃபேஷன் ஷோஸ்லலாம் வந்து மாடல்ஸ்க்கு வந்து மேக்கப் அண்ட் ஹேர் டூஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணால ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஆக்ட்ரஸ் வாணி கோச்சன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து சீரியலில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. சின்னத்திரை நயன்தாரா அவங்க வந்து ஸோ ஒரு வாட்டி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு. அவங்க மூவியில் வந்து ஹீரோயினாக அவர் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ போயிட்டு அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் மேக்கப் பண்ணி ஒரு டீமாக நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஒர்க் பண்ணோம். அப்போ அவங்க வந்து பெரிய ஹீரோயின் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு தயக்கம் இருந்தது. பட் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்கிட்ட பழகினாங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவங்ககிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க. எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணும்போது அவங்கெல்லாம் எப்படி வந்து ஷைன் ஆனாங்க, அந்த மாதிரி ஒரு ஹையர் லெவலுக்கு போனாங்க அப்படின்றது அவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கே ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஏன்னா நான் வந்து டிவிலெல்லாம் அவங்கள பார்த்துருக்கேன் சீரியலில். ஸோ அவங்க கூடயே ஒர்க் பண்ணுவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் டைம் அவங்களை மீட் பண்ணாது மேம் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், சீரியலை ரொம்ப நல்லா பண்ணி என்னோட ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ரொம்ப என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க, ரொம்பவே என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அந்த டீம் கூட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் பர்சனலாக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணுற விஷயம் என்னோடய ஃபேமிலி கண்டிப்பாக. ஏன்னா என்னோடய ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, பட் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஃபியூச்சர். அச்சீவ் பண்ண விஷயங்கள் வந்து எனக்கு நிறையா ஆம்பிஷன் இருக்குது, பட் அந்த லைனில் நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன். இப்போ ரீசெண்டாக நிறைய நான் ஃபேஷன் ஷோலெல்லாம் ஆக்சுவலாக நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக பார்ட்டிசிபேட் என்னோட கெரியரை நான் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கொலீக்ஸ் எல்லாருமே வந்து நீ மாடலாக ஸ்டேஜில் என்ன நல்ல ஒரு உனக்கு அந்த ஸ்கோப் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம் மாடலாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஷோக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் வந்து நீ மாடலாக ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஈவெண்ட்டில் வந்து மாடலாகவே பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிஸ் டிரான்ஸ் குவீன் வந்து தமிழ்நாட்டில் நடத்துனாங்க. ஸோ அதில் வந்து மிஸ் டிரான்ஸ் குவீனில் ரைசிங் ஸ்டார் அவார்ட் வாங்கினேன். தென் FB ஃபேஷன் வாக்கில் வந்து பெஸ்ட் மாடல் அவார்ட் வாங்கினேன். அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், as well as மாடலாகவும் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நானும் அந்த மாதிரி தான். நான் சின்ன வயசாக இருக்கும்போது திருநங்கையில் நான் என்னோட நேட்டிவ் பிளேஸில் பார்க்கும்போது நானே பயந்துருக்கேன். அவங்கள பார்க்கும்போது இப்படி பேசுகிறது, அவங்க நடந்துக்கிறது பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும் ஜென்ரலாகவே. ஸோ அப்புறம் நான் வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மூவிஸில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பற்றி காட்டும்போது கொஞ்சம் தப்பாக ஒரு மாதிரி தான் காமிச்சாங்க. ஸோ அதனால வந்து நம்ம பப்ளிக்கும் வந்து மீடியாவில் காட்டுறது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தானே இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல அக்செப்டன்ஸ் இருக்குது மீடியாவில் ஜென்ரலாகவே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் ஒர்க் ரிலேட்டடாக நான் ஷோஸ் போகிறதா இருக்கட்டும், ப்ரைடல் ஒர்க் போகும்போது சரி, ஷூட் போகும்போது சரி, அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட பழகுவாங்க, பேசுவாங்க, ரொம்ப பாசமாக பேசுவாங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி. ஸோ ஃபேமிலி இல்லை நம்ம தனியாக இருக்கோன்ற ஃபீல் வந்து எனக்கு வந்ததில்லை. ஸோ இங்கே சென்னையில் நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ டிரான்ஸ் ஜெண்டர்ஸோட அக்செப்டன்ஸ் ரொம்பவே மாறி இருக்கு. சென்னை வந்து இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சவுத் சைட் பார்த்தீங்கன்னா கூட இன்னுமே நல்லா மக்கள் வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ் பீப்புள் வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ணிட்டு ஃபேமிலியோடலாம் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க. சென்னை வந்து இன்னுமே நல்லா நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லாவே மாறிடுச்சு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராட் மைண்டடாக இருக்காங்க. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், ஃபீமேல், மற்ற ஜெண்டர்ஸு அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் பார்ஷியாலிட்டி பார்க்குறதில்ல. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறாங்க. ஸோ மாற வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பேரண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து டிரான்ஸ் பீப்புள் வந்து வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களை வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து நேச்சுரலாகவே வர்ற ஒரு ஃபீல். ஸோ வந்து பேரண்ட்ஸ் வந்து நல்லபடியாக பசங்களை அக்செப்ட் பண்ணி அவங்கள வந்து இப்போ ஒரு பையன் பொண்ணு இருக்கும்போது ஒரு திருநங்கை வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களையும் வந்து மற்ற பசங்களை மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணால் நல்லா அவங்களும் படித்து அவங்க லைஃப்பில் நல்லா ஷைன் ஆகலாம். ஏன்னா பிகாஸ் எல்லா டிரான்ஸ்ஜெண்டருக்குமே எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் இருக்கும். ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணால் எல்லா டிரான்ஸுமே வந்து ஷைன் ஆக முடியும் அவங்க லைஃப்பில். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து இப்போ சப்போஸ் வீட்டில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் வீட்டில் திட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுனால அவங்க அந்த வயசில் வந்து அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ அதனால் டிப்ரெஷனில் வந்து அவங்க வந்து ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க வந்து வீட்டில் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியில் வர்றது. ஸோ சின்ன வயசுலேயே அவங்க வீட்டை விட்டு வெளியில் வர்றதுனால ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள மாதிரி இருக்கிற திருநங்கைகளை போய் தேடுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அவங்க கூட போய் சேரும்போது மேபி அவங்க வந்து பெக்கிங் போகிறவங்க, செக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களா அவங்க கூட போய் சேரும்போது அவங்களும் தப்பாக வந்து கைட் பண்ணி அந்த மாதிரி மாற்றிடுறாங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணிட்டாலே
நல்ல ஒரு ஸ்டடீஸ் கொடுக்கும்போது அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவங்க அவசியம் இல்லை. ஸோ அவங்க லைஃப்பில் எல்லாருமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் இதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், பேரண்ட்ஸ் வந்து தயவுசெய்து அக்செப்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் குழந்தைங்கள. அது மேலோ ஃபீமேலோ டிரான்ஸ்ஜெண்டரோ ஒரு அவங்க குழந்தைங்கள வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது தெரிஞ்சு அதை கரெக்டான வழியில் ஃபோக்கஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்கன்னா எல்லாருமே லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம். நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் மீட் பண்ண டேரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டேரக்டர், கேமராமேன், ப்ரொடியூசர் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஒரு தங்கச்சி அக்கா அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஹாப்பியாக தான் இருக்கு. ஃபேராக இருக்கணும், ஃபேர் தான் பியூட்டி அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நிறைய விமென்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேராக இருக்கிறதுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக நிறையா செலவு பண்ணுறாங்க. தெரிஞ்ச நேச்சுரலாக வந்து நமக்கு என்ன ஸ்கின் டோன் இருக்கோ அதில் வந்து எப்படி வந்து அதை ஹைலைட் பண்ண முடியும் அப்படின்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். இப்போ ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஆட்டிடியூட், ஸ்டைல் அதெல்லாம் தான் பார்க்குறாங்க. என்னோட கனவு இப்போவே டிரான்ஸ் பீப்புளோட அக்செப்டன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் இது அதிகமாகணும். நிறைய டிரான்ஸ் பீப்புள்ஸ் வந்து நிறைய படிக்கணும், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் வந்து அச்சீவ் பண்ணி அவங்க பெரிய ஆளாக வரணும். ஸோ இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது இன்னும் அதிகமாகணும். ஒரு இன்டர்நேஷ்னலில் நல்ல ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக ஒரு நல்ல ஒரு மாடலாக வரணும். ஃப்யூச்சரில் பியூட்டி அகாடமி, சலூன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பீப்புளுக்கு வந்து ஜாப் கொடுக்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. இப்போவே நான் வந்து நிறைய டிரான்ஸ் பீப்புள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணுற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து மேக்கப்பில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயாக நான் கிளாஸஸ் எடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேரை நான் ஜாபுக்கும் ஜாயின் பண்ண வச்சுருக்கேன். என்னோடய ரெஃபரன்ஸில் சலூன்ஸில் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சின்ன லெவலில் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பெருசாக பண்ணணும், நிறைய டிரான்ஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது தான் என்னோடய ஃப்யூச்சர் கோல். ஸோ அதுக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கணும், மற்ற எல்லா பீப்புளும் சேர்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். பார்க்கலாம், அது ஃப்யூச்சரில் நடக்கும்போது நடக்கும். என்னோட கமிட்மெண்ட்ஸே நிறையா இருக்குது. ஸோ அதை நல்லபடியாக அச்சீவ் பண்ணும்போது இதுலேயே நான் ஹாப்பியாக இருக்கேன். நல்ல கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னர் வரும்போது கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.